வணக்கம். இது சிலோன் வாய்ஸின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பரவுவது சூப்பர் டெல்டா, வைத்தியர் வெளியிட்ட தகவல். இலங்கையில் 9 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. இட்டுகம நிதியத்துக்கு பல மில்லியன் ரூபாவை வழங்கிய யாழ் தமிழர். சர்வதேசத்தின் மத்தியஸ்தத்தை கோரும் தமிழ் புலம்பெயர் அமைப்புகள். அமெரிக்கா மத்தியஸ்தம் வகிக்க வேண்டுமென கோரவில்லை, சுமந்திரன் மறுப்பு. அரசின் ரகசிய திட்டங்களுக்கு எதிராக வீதிக்கு இறங்கிய பிக்குகள். பிரேசிலின் ஆலோசனையில் வருகிறது ஹைபிரிட் லாக்டவுன். அமைச்சர் பந்துலவிக்கும் தொற்றியது கொரோனா. நாட்டை பாதுகாக்க முன்வைக்கப்பட்டது 10 ஆண்டு தேசிய செயல் திட்டம். பொலிஸ்மா அதிபரிடம் ஐக்கிய மக்கள் சக்தி சவால். எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். கொழும்பில் தற்போது பரவி வருகின்ற கோவிட்-19 வைரஸ் 100% டெல்டா மாறுபாடு என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் வைத்தியர் சந்திம தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கையில் பரவுவதை சூப்பர் டெல்டா என்று அழைக்கலாம் என்றும் அதன் நடத்தை மேலும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் நாட்டில் வெற்றிகரமான தடுப்பூசி செயல்முறை காரணமாக செப்டம்பர் இறுதியில் சில பலன்களை எதிர்பார்க்கலாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் கோவிட் தொற்று வேகமாக பரவி வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் 4561 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரை பதிவாகிய மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4,16,931 அதிகரித்துள்ளது. மேலும் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் 214 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன்படி இலங்கையில் கோவிட்-19 தொற்றினால் 8,371 பேர் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் எதிர்வருகின்ற 6ஆம் தேதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது. மழை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்துக்கான காலநிலை தொடர்பில் வெளியிட்ட அறிக்கையில் வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. அத்துடன் மேல் சபரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும். மேல் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்யக்கூடும். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பல இடங்களில் மழை பெய்யும். ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் 9 மாவட்டங்களுக்கு பலத்த மழை வீழ்ச்சி குறித்து சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் இட்டுகம கோவிட்-19 சுகாதார சமூக பாதுகாப்பு நிதியத்துக்கு 10 மில்லியன் ரூபாவை அன்பளிப்பு செய்துள்ளார். கோவிட் பரவல் கட்டுப்பாட்டு செயலணியின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் இதற்கான காசோலையை வழங்கியுள்ளார். இதுகுறித்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நடத்துவதற்கு தடையாக இருந்தவர்களின் விவரங்களை வெளிப்படுத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தி பொலிஸ்மா அதிபரிடம் சவால் விடுத்துள்ளது. தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக இவ்வாரம் பொலிஸ்மா அதிபர் தெரிவித்த கருத்து குறித்து நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா இவ்வாறு சவால் விடுத்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஹைபிரிட் லாக்டவுன் நடைமுறையொன்று தொடர்பில் இனி கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தடுப்புக்கான ஜனாதிபதி செயலணி கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதன்போது இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது முடக்க நிலை பதிலாக ஹைபிரிட் லாக்டவுன் முறையிலான முடக்க நிலையொன்றை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாளாந்த சம்பளத்திற்காக வேலை செய்வோர் தொடர்பில் மாத்திரமே தமக்கு பிரச்சினை உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனைய தரப்பினருக்கு வேலை செய்து கொள்ளும் வகையிலான நடைமுறையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கட்டட நிர்மாணம், வீதி புனரமைப்பு போன்ற பணிகள் தடையின்றி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வர்த்தக நிலையங்களை உரிய முறையில் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தனவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தனது அதிகாரிகள் சிலருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் தான் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை நடத்தியதில் தனக்கும் கோவிட் தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். ஃபேஸ்புக்கில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
தன்னுடன் அண்மை காலத்தில் நெருங்கி பழகியவர்கள் சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு அமைச்சர் பந்துல குணவர்தன மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். அமைச்சர் பந்துலவுடன் சேர்ந்து இந்த மாதத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளாகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. பொலன்னறுவை பராக்கிரம சமுத்திர அணைக்கட்டுக்கு அருகில் நடைபாதை ஒன்று அமைக்கும் அரசின் செயற்பாட்டுக்கு எதிராக இன்றைய தினம் பௌத்த பிக்குகள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். அரசு நிறுவனங்களின் அனுமதியுடன் 34 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த நடைபாதை அமைக்கப்பட்டு வருகின்றது. அரசு நிறுவனங்களின் அனுமதியுடன் 34 பில்லியன் ரூபாய் இதற்காக செலவிடப்படுவதாக மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த நடைபாதை அமைப்பதானது சமுத்திரத்தின் அணைக்கட்டுக்கு பாதிப்பாக அமையும். நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்ததை அடுத்து தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மிகவும் ரகசியமாக என்ன நோக்கத்திற்காக இந்த திட்டம் செயற்படுத்தப்படுகிறது என்பது தெரியவில்லை என்று பிக்குகள் மேலும் தெரிவித்துள்ளனர். தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்கும் இலங்கை அரசாங்கத்தின் முன்னெடுப்புகளில் அமெரிக்கா மத்தியஸ்தம் வகிக்க வேண்டும் என தான் தெரிவித்ததாக வெளியாகும் செய்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் மறுத்துள்ளார். ஆங்கில ஊடகமான த ஐலண்ட் இவ்வாறு பொய்யான தகவலை செய்தியாக வெளியிட்டுள்ளதாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் விடுத்துள்ள பதிவில் M.A. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். த ஐலண்ட் பத்திரிகையில் குறித்த செய்திக்கு பொறுப்பான தினசேன ரத்துகமகே இவ்வாறு பொய்யான செய்தியை வெளியிடுவது இது முதன்முறை அல்லவென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாக இருந்தாலும் இந்த செய்தி முற்றிலும் பொய்யானது எனவும் தான் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ளவில்லை எனவும் M.A. சுமந்திரன் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டும் எனவும் அந்த தீர்வுகளை ஆய்வு செய்து ஒப்புதல் அளிக்கும் மத்தியஸ்தராக அமெரிக்கா இருக்க வேண்டும் என்றும் சுமந்திரம் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளதாக த ஐலண்ட் அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தது. அத்துடன் தமிழர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த முன்மொழிவுகளுக்கு ஆதரவை பெறுவதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பெச்சலட் பதவியில் இருப்பது பெரும் நன்மை என சுமந்திரன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடருக்கு முன்னதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுடன் தங்களின் பரிந்துரைகள் குறித்து விவாதிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேரம் ஒதுக்கி கேட்டதாகவும் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகள் மேலாண்மைக்கான 10 ஆண்டு காலப்பகுதிக்கான தேசிய செயல் திட்டத்தை சுற்றாடல் அமைச்சு அறிமுகம் செய்துள்ளது. சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க இந்த 10 ஆண்டு தேசிய செயல் திட்டத்தை சுற்றாடல் அமைச்சர் மகிந்த அமரவீரவிடம் ஒப்படைத்துள்ளார். பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை குறித்து தேசிய செயல் திட்டத்தை உருவாக்க ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் IETC சுற்றுச்சூழலுக்கான தொழில்நுட்பம் மற்றும் ஜப்பான் அரசும் சுகாதார அமைச்சுக்கு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளன. இலங்கையில் அண்மை காலமாக பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவதில் உள்ள முறைகேடுகளை கருத்தில் கொண்டு அடுத்த 10 வருடங்களுக்குள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக 3R அதாவது 3R கருத்தை பின்பற்றி பிளாஸ்டிக்கை குறைத்தல், பயன்படுத்துதல், மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி செய்தல் ஆகியவற்றின் மூலம் சுற்றுச்சூழலில் சேர்க்கப்படுகின்ற பிளாஸ்டிக் கழிவுகளை நிர்வகிப்பதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டுக்கு ஆண்டுதோறும் இறக்குமதி செய்யப்படுகின்ற பிளாஸ்டிக்கின் மூலப்பொருட்கள் அளவு 3 லட்சம் மெட்ரிக் டன் ஆகும் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நம்முடைய நாட்டில் நகர்ப்புற திடக்கழிவுகள் அளவு நாளொன்றுக்கு 10,768 மெட்ரிக் டன் ஆகும். மேலும் நாளொன்றுக்கு உள்ளூர் அதிகாரிகளால் சேகரிக்கப்படுகின்ற திடக்கழிவுகளின் அளவு 3,458 மெட்ரிக் டன் ஆகும். அதன்படி நம்முடைய நாட்டில் தினசரி அகற்றப்படுகின்ற திடக்கழிவுகளிலிருந்து சேகரிப்பு இல்லாமல் 50% சுற்றுச்சூழலுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்ளது. இந்த தீவிர சுற்றுச்சூழல் பிரச்சினைக்கு தீர்வு காண ஏற்கனவே பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் டாக்டர் வைத்திய அனில் ஜாசிங்க குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க சுற்றுச்சூழல் அமைச்சு ஏற்கனவே பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்த 10 ஆண்டு தேசிய செயல் திட்டத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவதன் மூலம் நாட்டை ஆக்கிரமித்துள்ள பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் தொற்று நோய்க்கு ஒரு நிலையான தீர்வு வழங்க முடியும் என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் மகிந்த அமரவீர இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். உலகளாவிய தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் இலங்கை அரசுடன் எதிர்காலத்தில் நடத்தப்படக்கூடிய அரசியல் பேச்சுவார்த்தைகள் குறித்து சில அம்சங்கள் சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்துள்ளன. இதுகுறித்து தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் கூட்டாக இணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. அந்த அறிக்கையில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்ற வன்முறை சுழற்சி மற்றும் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்ட ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் தற்போது புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து வருகின்றார்கள்.
தாயகம் திரும்புவதற்கான எமது உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்த விரும்புகின்றோம். ஆகையினால் இலங்கையில் உள்ள பல்லின பல்மத சமுதாயங்கள் மத்தியில் சக வாழ்வினையும் நீண்டகால அமைதியையும் ஏற்படுத்துவதற்கான அரசியல் தீர்வொன்றை உருவாக்குதல் மற்றும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பங்காளியாக ஈடுபட நாங்கள் விரும்புகின்றோம். மனித உரிமைகள் மற்றும் அரசியல் உரிமைகளை நிலைநாட்டுதல் சம்பந்தமாக நாங்கள் வாழுகின்ற நாடுகளில் உள்ள அரசுகளுடனும் உலகளாவிய ரீதியில் இருதரப்பு பலதரப்பு கொள்கை வகுக்கும் மையங்களுடனும் மேற்குலகுடனும் பிராந்திய வல்லரசான இந்தியாவுடனும் எங்கள் அமைப்புகள் தொடர்ச்சியாக பணியாற்றி வந்துள்ளன. இலங்கை தீவிலும் அதனை சூழ உள்ள பிராந்தியத்திலும் தற்போது காணப்படுகின்ற பிராந்திய பதற்ற நிலைமையும் மற்றும் மனித உரிமை அமைப்புகளினால் எச்சரிக்கப்பட்டபடி இந்த தீவில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மோசமான சொல் நெருக்கலையும் கருத்தில் கொள்கின்றோம். ஆகையினால் இலங்கையின் பல காலமாக புரியோடி போயிருக்கின்ற தமிழ் தேச பிரச்சினையில் நேரடியாக தலையிடுமாறு இதற்கு நீதியான தீர்வொன்றை கொண்டு வர உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சர்வதேச சமூகத்தை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இது சம்பந்தமாக தமிழர் தரப்பிற்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் ஐக்கிய அமெரிக்கா அரசு மற்றும் இந்திய அரசின் அனுசரணையுடன் நடாத்தப்பட்ட அரசியல் பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக முன்னெடுப்புகளை நாங்கள் கவனத்தில் கொள்கின்றோம். தமிழ் மக்களின் நீண்டகால நியாயபூர்வமான வேணாக்களை பூர்த்தி செய்வதற்கான இந்தியா மற்றும் அமெரிக்க அரசுகளினால் முன்னெடுக்கப்படுகின்ற அரசியல் பேச்சுவார்த்தைகளை வரவேற்கும் அதே வேளையில் கடந்த காலங்களில் இலங்கை அரசுடனான நேரடி பேச்சுவார்த்தைகளின் தோல்விகளையும் எழுதப்பட்ட ஒப்பந்தங்கள் சிங்கள தலைவர்களினால் கிழித்தறியப்பட்ட துரதிர்ஷ்ட வரலாற்றினையும் கருத்தில் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகையினால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வெற்றிகரமான தீர்வொன்றினை அடைவதற்கு சர்வதேச மத்தியஸ்தம் அவசியம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருங்கிணைந்த மூலோபாய திட்டம் ஒன்றை ஏற்படுத்துமாறு இடம்பெறக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தம் வகிக்கும் தலைமை ஏற்குமாறு ஏற்படக்கூடிய உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவதனை உறுதி செய்யுமாறு நாங்கள் உலக வல்லரசான அமெரிக்காவையும் பிராந்திய வல்லரசான இந்தியாவையும் தமிழ் மக்கள் பெருமளவில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளான ஐக்கிய ராஜ்யம், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் கனடாவையும் வேண்டிக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த முயற்சிகளை முனைப்புடன் ஆதரித்து அவர்கள் வசமுள்ள அரசியல், மனித உரிமைகள் மற்றும் பொருளாதார கருவிகளை பாவித்து உறுதுணையாக இருக்குமாறு நாங்கள் வாழ்கின்ற நாடுகளான ஐரோப்பியா, ஐக்கிய ராஜ்யம், ஐக்கிய அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளில் உள்ள அரசுகளை கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் எந்த தீர்வு முயற்சிகளிலும் உலகளாவிய தமிழ் புலம்பெயர் மக்களின் உரிமைகளையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை பொருத்தமான பங்காளிகளாக அங்கீகரிக்குமாறு மீண்டும் வலியுறுத்துகின்றோம்.